ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு லேர்ன் காம்னி தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்கேனர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேனர்னால் என்னென்னா அது வந்து ஒரு கிளாஸ். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இன்புட்ஸ்லாம் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நம்ம போன வீடியோவில் வேரியபிள்ஸ் பற்றி பார்த்துருப்போம். அதில் வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்த்துருப்போம். இன்ட்டு டெசிமல் ஸ்ட்ரிங்குன்ட்டு இந்த இதெல்லாம் வந்து அதில் வந்து நம்மளாக கொடுத்துருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் யூசர்கிட்ட இருந்து யூசர் இல்லாட்டி கன்சோலில் வந்து இந்த 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 பர்டிகுலர் இதுதான் கன்சோல். இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு இன்புட் வாங்கி அதை பிரிண்ட் பண்ணுற மாதிரி இன்றைக்கி நம்ம ஸ்கேனர் வச்சு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேனர் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஸ்கேனர் இம்போர்ட் பண்ணணும். ஏன்னா அது வந்து ஒரு ஜாவா கிளாஸ்ன்றாங்க. ஸோ java.util ஸ்கேனர் போட்டுக்கோங்க. அடுத்து கிளாஸ் ஒரு மெயின் கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். மெயின் கிளாஸில் வந்து மெயின் மெத்தட் அடுத்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த மெயின் மெத்தட்குள்ளே இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் என்னென்னா ஒரு ஸ்கேனர் கிளாஸ் வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே வந்து அந்த ஸ்கேனர் கிளாஸ் இம்போர்ட் பண்ணிட்டோம். அதை வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். எப்படின்னா ஸ்கேனர் இப்போ வந்து அது வந்து கிளாஸு. ஸோ ஸ்கேனர்னு இந்த இடத்துல ஸ்கேனர்னு எழுதியிருக்கிறது வந்து கிளாஸு. அடுத்து வந்து இந்த இன்னுன்றது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அதை வந்து நம்ம அந்த ஆப்ஜெக்டை நம்ம இப்படி க்ரியேட் பண்ணுறோம் system.in. இப்படி தான் ஒரு ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு இன்டீஜர் வேரியபிள் வந்து இன்புட் வாங்கணும். இன்ட்டு நம் ஈக்குவல் டு in.next இன்ட்டுன்னு கொடுக்கணும். இன்ட்டுன்னு கொடுத்து இது வச்சு செமிகோலன் வச்சு வரணும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ டபுளில் ஒரு இன்புட் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இன்ட்டு நம் 2ன்னு வச்சுக்கோங்க ஈக்குவல் டு இன் நம்ம க்ரியேட் பண்ண ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் டாட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து பேசிக்காக எல்லா டேட்டா டைப்புக்கும் இப்படி தான் நம்ம கொடுப்போம். இப்படி கொடுத்ததுக்கப்புறம் அந்த டேட்டா டைப்பு என்ன டேட்டா டைப் டபுள் டேட்டா டைப். ஸோ டபுள் அவ்வளோதான். இப்படி கொடுத்துட்டிங்கன்னா அந்த இன்புட் வாங்கிடலாம். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரிங் வாங்கலாமா. ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு in.next லைன்ட்டு கொடுக்கணும். ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் லைன் அந்த மாதிரி கொடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இல்லை நம்பர்ஸ் இங்கே வந்து ப்ளஸ் கொடுத்துக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்து நீங்கள் ஒரு system.out பிரிண்ட்டில் வந்து ஒரு ஸ்ட்ரிங் இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு அது கூட வந்து அடுத்த ஒரு வேரியபிள் ஆட் பண்ணணும்னா ப்ளஸ் கொடுத்து இந்த மாதிரி ஆட் பண்ணணும். ப்ளஸ் கொடுத்துட்டு இந்த வேரியபிள் நான் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி அடுத்து டபுள். இது வந்து டபுள்னா டெசிமல் நம்பர் தானே. டெசிமல் நம்பர் டெசிமல்ஸ்ன்னு கொடுத்துட்டு அதோட வேரியபிள் நேம் கொடுத்துருங்க. அடுத்து அந்த ஸ்ட்ரிங்கு யுவர் நேம் இஸ்ன்னு கொடுத்து அந்த இது கொடுத்துருங்க. இங்கே வந்து இங்கே ஏன் எரர் காமிக்குதுன்னா நான் நம் 2ன்னு கொடுத்தேன், நம் 1ன்னு கொடுக்கல அதனால. ஸோ அதை இப்போ ரன் பண்ணோம்னா நம்ம வந்து இப்போ எதுவுமே காமிக்காது. ஏன்னா நம்ம தான் இன்புட் கொடுக்கணும். ஸோ ஒரு இன்ட்டுக்கு வந்து என்ன கொடுக்கலாம், ஒரு 1000 சும்மா கொடுப்பான். அடுத்து வந்து டபுளுக்கு வந்து ஒரு 10 சும்மா கொடுப்பான். யுவர் நேம் வாங்கவே இல்லை. ஏன் வாங்கலை? ஸோ ஏன் இங்கே வந்து நம்ம வந்து இது ரீட் பண்ணலன்னா நம்ம வந்து ஜாவாவில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா நம்ம இன்டீஜரோ டபுளோ இங்கே டைப் பண்ணிட்டு அடுத்து வந்து நெக்ஸ்ட் லைன் போகாது. நெக்ஸ்ட் லைன் வந்து நம்மளாக கொடுக்கணும். நெக்ஸ்ட் லைன் கொடுத்தா தான் நம்ம அடுத்து நம்மளால் ஸ்ட்ரிங்கை வந்து அடுத்து ரீட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம அது கொடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் லைன் செமிகோலன். ஸோ இப்போ வந்து ஒரு இன்டீஜர் ஒரு டெசிமல் ஸ்ட்ரிங் வந்து 12 கூட ஸ்ட்ரிங்கு கொடுக்கலாம். ஸோ நம்ம சும்மா எல்டிசின்னு கொடுக்குறோம்.
அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ ஸ்ட்ரிங் ஸ்கேனர் ரிலேட்டடான நோட்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அது வேணால் அதை பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.